11 months in 2025, God has blessed us and led us the new month, in spite of all the fear of cyclone and rain. And the Lord made us to come and celebrate this month with joy, with peace, with all our works that God fulfill and fill us with a new spirit and fill our soul. So many things He has done in our life. Count His blessings every day. Don't count your problems. There's a lot of blessings the Lord has done more than the problems. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one. And it will surprise you what the Lord has done. பாலி பெற்ற பாக்கியங்கள் காத்த செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்ன ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். Yes, Father, all that you're done, more than we ask for, you have done this year. Lord, though the afflictions and all the problems around, but the grace is abounding your people. Bless your people and give your grace to surrounding grace, that their family, their personal life. Keep them away from every evil. Let your light shine. In Jesus' name we pray. Amen. The angel said unto them, Fear not, for behold, I bring you good tidings of great joy, which shall be to all people.
செழிக்குமே. கர்த்தரின் ஆவி அவர் மேலிருப்பாரே, ஞானத்தையும் அறிவையும் அவரில் அருவாரே. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, சமாதான பிரபுவே பிறந்திட்டாரே. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, சமாதான பிரபுவே பிறந்திட்டாரே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாள் இதுவே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாள் இதுவே. நீதிபடி ஏழைகளை நியாயம் தீர்த்திடும் நீதியுள்ள தேவன் அவர் வந்து விட்டாரே. நீதியின் செங்கோல் அவர் கையில் இருக்கும், நித்திய மாட்சி அவர் மேலே இருக்கும். நித்திய பிதாவே, நிர்மல ரூபனே, நீதியின் மீட்பரே பிறந்திட்டாரே. நித்திய பிதாவே, நிர்மல ரூபனே, நீதியின் மீட்பரே பிறந்திட்டாரே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாள் இதுவே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாள் இதுவே. எப்பிராத்தா என்ற பெத்லகேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல. இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடமிருந்து புறப்படுவார். எப்பிராத்தா என்ற பெத்லகேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல. இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடமிருந்து புறப்படுவார். ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாள் இதுவே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாள் இதுவே. ரட்சண்ய நாள் இதுவே. ரட்சண்ய நாள் இதுவே. The Bible reading for today is taken from Luke chapter 1, 45 to 55, and I request Mrs. Telsi to come forward and read. Luke chapter 1, 45 to 55. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 45 முதல் 55 வரை. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றால், அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யமுள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றால் என்பவைகளே. ஆமென். Very good morning, all of you. It's a wonderful month of Christmas, and Christmas is today. We are seeing a very special number, Mary's song.
Have you ever sang Mary's song? That's the song which we read now. Mary is saying in chapter 1, verse 46. And it says that என் Mary said, my soul doth that magnify the Lord. All read in Tamil, please. அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. எப்பொழுது சாங் எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அப்பொழுது என் ஆத்மா, மை soul. Why my soul magnify the Lord? Something great thing happened to Mary. Her aunt is saying, her aunt Elizabeth is saying in the previous word, and it says that Visvasitavale. பாக்கியவதி. Today you are going to trust and have faith, great faith in God. For Mary, everything was a failure. Life was so brought down so humbly. Personal life, no happiness in marriage life. But something great happened to Mary. She was so humble. The angel of God came to Mary and said, you are highly favored. All of you say, கிருபை பெற்றவளே வாழ்க. All the people who have come here today are graceful people. You received grace. It is up to you to hold on, increase the grace only by magnifying the Lord. Praising. She had doubt, she didn't accept. She was frightened. And it says in verse number 29 and 30. அவளோ Yeah. அவனை கண்டு Yeah. அவன் வார்த்தையினால் கலங்கி Kalangi. இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தால், Somebody says you are highly favored. You are looking so sweet. All those things. Remember who is saying that? Why they are saying? They will say, today you look so beautiful. Tomorrow? Anything happened to you? But here is the word from heaven. Great grace. And what the grace did, she had doubt for believing that. How it can happen? எப்படியா? நான் மனுஷனை அறியேனே. If you know good, great people, things may happen. No. And again, the angel came and told, fear not. He knew. And it says that you found grace with the Lord. In verse number 30, தேவதூதன் அவளை நோக்கி, yes, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். those who fear God, they receive grace. Once you receive grace, fear is removed. Not immediately. You should keep on talking to God to remove the fear and the darkness. You found grace in the sight of the Lord.
What a great grace. What a great blessing Mary had. Again, she said, how can it happen? And the angel said, all things will happen. Devanal Kudada Kariyam, he can make things happen. You will be conceived by the Holy Spirit. When the Holy Spirit comes, there will be a shadow over you. Great things happen by great Spirit of God. You may be weak. You may think that I can't do. Yes, receive grace today. Receive Holy Spirit today. Parisutta Havi. You will be strengthened. And the angel said, go and see your aunt Elizabeth. She is 6 months. That's why Visvasitavale. You are all sitting here. How much faith you have in the Lord? How much faith you have? I know your faith with your husband, children and all I know. Even I don't know. God knows. Who knows? I don't know about your husband and family, but God knows. I'm telling how weak it is. Grace is strong. So things happen. And verse number 39. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவியில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் விசுவாசித்தவள் என்ன செய்வாள்? அப்படியே உட்கார்ந்து சந்தேகப்பட மாட்டாங்க. தீவிரமாய் மலை நாட்டுக்கு ஏறணும். நான் லேடி எப்படி ஏறுது? That is faith. ஆண்டி 6 months-ஆ? அவங்க வயசாகி கிளவி ஆயிட்டாங்களே. தீவிரமாக பார்க்கலாம். போய் பார்க்குறாங்க. What the angel said was right. Both were filled with Holy Spirit and greeting each other. Then Mary sang a song. The song says like this. In 46, my soul magnifieth you. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. Once you get grace, once you say, verse number 38. அதற்கு மரியாள், Yes. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. Look at that. When English it says, I am the handmaid of The Lord. principal God. No man, no woman should make you handmaid. He makes us, shapes us, gives us grace. And the angel departed from her. Now I'll ask you, teachers, when the angels departed from Mary? From all these words, the angel was there. All of you say, behold. Behold, Mary said, Mary said, the handmaid of the Lord, let it be according to your word. let it be according to your word. Let the word take care of you. Now I leave. Confession of trusting of God's word, believing in spite of doubts and difficulties. Then the angel left. And the song
Mary's song. Her soul was filled up. Next 47. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. You have a very rejoicing spirit. Mary was in very difficult circumstances. The grace, her faith, her fear removed, and the Holy Spirit came upon her, shadowed her. And the angel said, "Is that anything hard for the Lord? Go and see." And she went and saw. Her doubt removed. And she got a song. How many of you having your song as experience? We sing many beautiful songs. Let all the songs what you sing should become experience. Once He is there, He will lead you. I have a great, lovely song which I sing from my childhood. Will you all stand up and sing one stanza? Because He lives, I can face tomorrow. Because He lives, all fear is gone. Because I know, yes I know, He holds my future. And life is worth the living just because He lives. God sent His Son, they call Him Jesus. He came to love, heal and forgive. He lives and died to buy my pardon. An empty grave is there to do my Savior lives. Because He lives, I can face tomorrow. Because He lives, all fear is gone. Because I know, yes I know, He holds my future. And life is worth the living just because He lives. Kindly be seated. God lives in this campus. God lives among you. He lives in me. His grace is great. His glory is filling this place. That's what the angel said. I will bring you good news of great joy for all nations. For Jesus, He lives. He died, but He lives. He is alive. God sent His Son for you and me to die for my sins, the sins of the world, so that we can live. So Mary is singing one line we are going to meditate today. Next line, some line we will meditate next week. That one line is 53. Please read. பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி Yeah. ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். Are you hungry today? How many of you are hungry for what? Look at that song of Mary. She said, the Lord has filled. Get filled up today. Grace is ready.
Holy Spirit of God is ready. The Word of God is ready. Glory going to fill your heart. What do you like to have to be filled up? Daniel, what do you like to have for Christmas? You want a maiden girl? He's frightened to get married. That's what he was telling me. He's staying like this because other people have experience. Marriage is good, but you need grace to manage. We need the Holy Spirit. That's why those who are filled, some people are hungry for something. I was not eating very well for 1 month. Very big checkup. My wife said, I will come. This time I will not leave you. And she came. Very difficult to see my chief doctor. And he laughed and said, and Madam complained, this man reduced 4.5 kilos. How many kilos? 4.5 kilos. Doctor was laughing. That should have happened to you. Blessing in disguise. Look at that. So many things, no? Happiness. So when the wife complains, now itself learn what you have to do. They're very good thinkers. Understand? Better to watch, listen to all their complaints. Newly married man is here. Hello? How are you? Oh, this man? Yeah. Both are looking, having same face. Good morning. How are you? You taking care? Not of you, your wife. Important, no life you should enjoy. Anything happens. 3 days rain, a cyclone, 75 kilometers, 25 kilometers, 100 kilometers. So Saturday I saw that I must buy all the things. 11:30 some programs here in children here in CBSE. The drizzling rain. I took my car and the driver and got all the things whatever required. And even for Sunday tomorrow we cannot go out. That was the chief minister said, don't go out of the house. All that. Look at that, no? So I purchased everything, whatever I want. The fun is then, my wife, she writes Siraga Samba rice. So we told this 2 cooks are there. That made too many cooks that day. I told them how to take curd, put all those things when you are putting before the rice and all, it should be cooked in curd. And the chicken must be, my driver took to a chicken shop, I was there. And he said, I am going to get small chicken. And what chicken is that? I asked him. He said, tandoori chicken. Tandoori chicken will come 1 kilo, it seems, little. Oh, he got it. I was very happy, nice. I used to wash and see how good it is.
Oh, it's a tandoori chicken, everything ready, I told them. Then when came to church and went back. And the cook came and told, sir, everything is ready. Morning you didn't take it, you went for the church and all things ready. When I went there, my wife is laughing. The chutney biryani is ready. What is ready? They poured double amount of water. All other ingredients were very good. But the taste was very good. Though it was well cooked, for an old man like this, it was very tasty. Enjoy chutney biryani or what biryani. No complaints. Then I sent to my daughter also. I don't know whether she had. And son-in-law, grandchildren. I don't know, I didn't inquire. I'm saying anything. Let your heart be filled up with grace. God's word, important. Every day you will be happy. You will be joyful. I've told you, I'm not eating because of a lot of cold and a lot of some other nervous problem, everything. And 3 days back, madam said, you're not at all eating and all. Suddenly she got some small fishes. She knows I like it, fresh fish. It should be. And it should be really tasty. I don't fight. It's not good, that's all. No. And where is Rasam? No talking, no fighting. So she made this man's tongue has gone bad. She made a hot curry, all the pepper, everything. And she cooked only for me. I said, you must give it to all. So something was remaining. Madam called the servant and packed one little box to Karnaf. Only one fish, no? Only one fish. Then I asked Karnaf evening, how was it, sir? Very, very hot. But it was very nice. Then I sent to my sister. She is also not sick. I had little only, but sent to the sister. She rang up. Very nice. Hey, it was very hot, isn't it? I asked her. But it was nice, she told. See, when God gives anything, heart should be full of happiness to share. இந்த அம்மா சொல்லிட்டாங்க, ரொம்ப காரன்ட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ போயிட்டே இருக்குது. அம்மா அனுப்புகிறாங்க, மேடம் கத்திரிக்காய் குழம்பு இதெல்லாம் அனுப்புகிறாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா சுஜா ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வருஷம் போயிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கிறதுனால. Look at that. God has filled the hungry with good things. பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி. That is the goodness of God. But the Bible says in Matthew 5:6, the Bible says very clearly what you should be. நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Yes. அவர்கள் திருப்தி அடைவார்கள். Do hunger and thirst after righteousness. Things will happen.
to do the right thing, you need grace. You need the presence of God. If you turn to Luke chapter 1, verse 6. அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். They both were righteous before God. Husband and wife. No child, no issues. They didn't pray for that. But they were doing God's commandments, ordinances of the Lord blameless. Verse 7, yes. எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. Look at that. Then the angel came and told. Now Mary's song happened. How Mary and Elizabeth met together. So anyone, husband and wife, both were righteous before God. So Augustine should not be worried. ஒரு சமயம் ஒரு டயரில் காற்று இறங்கிரும். கிருபை என்ன காற்று என்ன பண்ணணும்? அடிக்கணும். நீங்கள் தான் இம்பார்ட்டன்ட் அதில். யுவர் ஒய்ஃப் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ரெண்டு டயர்லையும் ஒன்றா காற்று இருந்தால் தான் சொல்லுங்கள், வண்டி அழகாக போகும். காற்று செக் பண்ணிக்கங்க டெய்லி. இல்லைன்னா என்ன ஆகும்? குறிச்சு போவோம். யார் குறிக்கிறாங்க தெரியல வீட்டில். சரியா போவார். Both, the Bible says where both were filled with Holy Spirit. They were righteous before God, standing at the presence and doing that duty. Very important. Do your duties before God, not before men that people see you and appreciate you. No. You have a great grace of God, the Spirit of God, and the Word of God, and you believe and you obey. Very important. Then you can sing பசியுள்ளவர்களை 53. The Lord has filled them. உன் பசி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறட்டும். புது வருஷம் வருது, கிறிஸ்மஸ் வருது. Have a longing towards the presence of God, glory of God. We are all praying for little things, tiny things. God has a big plan for you. I know very well in this year, throughout the year, the school received more blessing than what we asked for. When the academic year finished last year, we have been struggling for 3.5 years to get this approval. 40 days, terrible trouble from officials. By God's grace, finally approved. Now you can see the rising building. I pray within 6 months something greater will happen. This is what our prayer. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நிறைவேறும். என்ன நிறைவேறுமா? தேவனால் சொன்னது நிறைவேறும். அதே chapter 1, Elizabeth is telling this word. விசுவாசித்தவளே, read that verse quickly.
விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். Look at that. All of you read, and blessed is that believe. For there shall be a performance of those things which were told her from the Lord. நீங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லிடுங்க, உண்மையாக சொல்லுங்கள், நிறைவேறும். நீ சொன்னது அல்ல, சொல்லுங்கம்மா. நீ சொல்கிறதெல்லாம் நிறைவேறாது. கர்த்தரால், அங்கே பாருங்க, கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். நான் விசுவாசித்தேன், பார்த்துட்டேன், உங்களுக்கு சொல்கிறேன். நான் இவங்க சொல்கிறாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படியே குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கேட்க போகிறீங்க. கர்த்தரால் எனக்கு என்ன சொல்லப்பட்டது நிறைவேறும். நிறைவேறுமா நிறைவேறாதா? சந்தேகமாக இருக்குது சில பேருக்கு. The Lord said He is doing. He will complete. Our sources are very less. Our strength is very less. We are weak. We are asking how it can happen. The Lord says, அவரால் ஆகாத கூடாத காரியம் He will do. Dear teachers, this morning, God will fulfill. He will fill you. பசி சரியாக இருக்கட்டும். நான் ஜேம்ஸ், கீரை சாப்பிட ஆசையாக இருக்கா? சும்மா போய் சொல்கிறாரு. வாரத்துக்கு ஒரு தடையாவது கீரை சாப்பிட பசி இருக்கணும். செய்ய தெரியுமா? தெரியாதா? ஜென்ஸ்லாம் நல்லா சமைக்க தெரியுங்க. ரொம்ப நல்லது கீரை. எனக்கு பிடிச்ச கீரை அரைக்கீரை, பிடிக்காத கீரை புளிச்ச கீரை. அது அம்மாவுக்கு தான் பிடிக்கும். இருந்தாலும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். பட் அதில் தான் அயன் அதிகமாக இருக்குது. சிறுகீரை சாப்பிட்ருக்கீங்க ஃபெலிக்ஸ்? பொரியல் செய்வீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஃபெலிக்ஸ் நல்லா சமைப்பாருங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்க, விசுவாசித்தவளே வாங்க. அதனால் வாட் எவர் காட் சேஸ், it will happen in your life. He is concerned about all of you. He loves you. That is Christmas. பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பினார். அதனால் என்னென்ன பசி இருக்கோ, எது எது வேணுமோ, நான் சொன்ன சிறுக்கிற புளிச்சிக்கிறெல்லாம், இதை நீ எது வேணுமோ கடவுள்கிட்ட சொல்லுங்க, செய்வார். வாட் யூ ஆர் கோயிங் டு ஆஸ்க்? எது மேலே உங்களுக்கு பசி இருக்கிறது? நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவர். Shall we all stand up? The Lord will fulfill whatever He says. Pray for the right thing. Elizabeth and Zachariah, they didn't pray for what they lack, but they were in God's presence. They were walking before God. They were praying before God. They didn't pray for their needs. The greatest need for them is God's presence, God's word. The Lord will fulfill. Little higher.
உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். Yes, Father, all things possible with you. Nothing is impossible, for your word will be fulfilled in everyone's life. Let them have grace every day. Let them have your word every day. Let them have your spirit every day. Let them be filled with glorifying song. Let all that they ask for, more than that you are planned to do. Bless your people. In Jesus' name I pray. Amen. God bless you all.